ஆதிரை இப்போ முடிவு எடுத்திருக்கிறது தான் ரொம்ப சரியான முடிவு அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இப்போ ஆதிரை இல்லை நான் இனிமேல் குணசேகரனோட வீட்டில் இருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அவர் ஒரு கொலைகாரர், அதனால நான் கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். நான் லவ் பண்ண அருணுக்கு இந்த நிலைமை வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு என்னுடைய அண்ணன் தான் காரணம். அதுக்கு மூல காரணம் நான் தான். என்னுடைய அஜாக்கிரதையால தான் அருணுக்கு இப்படி ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி ஆதிரை அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி ரொம்பவே அதிகமாயிடுச்சு. என்னால தான் அருணுக்கு இப்படி ஆயிருச்சு அப்படின்னு யோசிச்சு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அதனாலதான் இப்ப இந்த முடிவு எடுத்திருக்காங்க. குணசேகரனை மீறி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்னுமே அந்த வீட்டுல இருக்கிற அந்த பெண்கள் கூட அந்த அளவுக்கு இன்னும் வெளியில வரல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா ஆதிரை ரொம்ப தைரியமா இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது அவங்களுடைய வாழ்க்கை இனிமேல் எஸ்கேஆர் வீட்டுல தான், இனிமேல் நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாவே இருக்காங்க. ஆனா நம்ம குணசேகரன் என்ன சொல்றாரு அப்படின்னா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆதிரை வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வராங்க, எங்க வீட்டு பொண்ணு எங்க கூட அமுச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. ஞானமும் பிரச்சனை பண்றாரு, கூட வந்துரு அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு கிளம்புறாங்க. ஆனா ஆதிரை கண்டிப்பா அவங்க கூட வரப்போறதே கிடையாது. அவங்க அருணுடைய வீட்டுல தான் இருக்க போறாங்க. அதே மாதிரி சாருபாலா ஒரு முடிவை தெளிவா எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை கண்டிப்பா பண்ணி முடிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அந்த அளவுக்கு ஒரு தைரியமான பெண்மணி. அவங்களுக்கு அந்த வீட்டுல அந்த அளவுக்கு அந்த ஃப்ரீடமும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எஸ்கேஆர் ஃபேமிலி நல்ல ஒரு எஜுகேட்டட் ஃபேமிலியா தான் இருக்காங்க. அதனால சாருபாலாவை அவங்க ரொம்பவே ஆதரிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இந்த விஷயத்துல சாருபாலா ஆதிரைக்கு துணையாவே நிக்கிறாங்க. அவங்க இப்ப என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண் அண்ட் ஆதிரை இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும், அதை நான் பண்ணியே தீருவேன் அப்படின்றதுல அவங்க ரொம்பவே தெளிவா இருக்காங்க. ஒரு பக்கம் குணசேகரன் அதை தடுக்கிறதுக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணுவாரு. இன்னொரு பக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப குணசேகரன் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தோடனே என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஜான்சி ராணி பிரச்சனை பண்றாங்க. கரிகாலன் ரொம்பவே நல்லவர் தான். அவர் மிகப்பெரிய ஒரு வெகுளி தான். ஆனா அவரை நேத்து ஆதிரை நேத்து எபிசோட்ல ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீ முதல்ல தர்ஷினியை சொன்னப்ப தர்ஷினியை பிடிச்சிருக்குன்னு சொன்ன, அப்புறம் அந்த காதல் என் மேல வந்துருச்சு, அதெல்லாம் அவங்க கேட்டது கரெக்ட் தான். ஆனா கரிகாலன் ரொம்பவே பாவப்பட்டவர். அவர் ரொம்பவே நல்லவர் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க சொத்துக்காக மட்டும்தான் நீ என்ன கல்யாணம் பண்ணிருக்க, இங்க நீ எங்க வீட்டுல இருக்கிற அப்படின்னா உனக்கு சொத்து தான் முக்கியம் சொன்னாங்க. அந்த விஷயம் ரொம்பவே தவறு தான். ஏன்னா கரிகாலன் அப்படிப்பட்டவர் இல்ல, ஜான்சி ராணி அப்படிப்பட்டவங்க தான். ஆனா கரிகாலன் அப்படிப்பட்டவர் இல்ல. அதனால ஆதிரை கரிகாலனை அந்த அளவுக்கு தப்பா பேசினது ரொம்பவே கஷ்டமா தான் இருந்தது. அதுக்கடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான்சி ராணி ரொம்பவே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா முதல்ல ஜான்சி ராணி கரிகாலன் கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ள குணசேகரனோட வீட்டுல ஜான்சி ராணியை எவ்வளவோ அவமானப்படுத்திட்டாங்க. நிறைய பிரச்சனைகளை கடந்து தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு. இப்பவும் அவங்கள யாருமே அங்க மதிக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்பவும் இந்த அளவுக்கு பிரச்சனை முத்திருச்சு. ஆதிரை இங்க இருந்தே போயிட்டாங்க அப்படிங்கும் போது ஜான்சி ராணி கண்டிப்பா சும்மாவே விட மாட்டாங்க. ஆனா இந்த விஷயங்களை குணசேகரன் எப்படி சமாளிக்க போறாரு, ஜான்சி ராணிக்கு என்ன தீர்வு கொடுக்க போறாரு, கரிகாலனுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.